சென்னை ஆலந்தூர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளை வேறு நீதிமன்றங்களுக்கு மாற்றக்கூடாது என கூறி வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஆலந்தூர் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் எந்த ஒப்புதலும் இல்லாமல் தாம்பரம் நீதிமன்றத்திற்கு வழக்குகளை மாற்றி அமைப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். இந்த ஆலந்தூர் நீதிமன்றத்தில் உள்ள நீதிமன்றத்தை மாறி சோழிங்கநல்லூரிலோ தாம்பரம் நீதிமன்றத்திலோ எந்த விதமான வசதிகளும் கட்டமைப்புகளும் எதுவுமே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கும் கட்டடத்தை சரியாக முறையில் பயன்படுத்தாமல் இங்கே உள்ள வழக்குகளை எந்த விதமான வசதியும் இல்லாத நீதிமன்றங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொண்டிருப்பதை ஆலந்தூர் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். தூத்துக்குடி மாவட்ட புதிய தமிழகம் கட்சியின் மாநில வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் ரமேஷ்குமார் மற்றும் புதிய தமிழகம் கட்சியின் நிர்வாகிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு அளித்தனர். அம்மனுவில் நாம் தமிழர் கட்சி சீமான் மற்றும் அக்கட்சியினர் வருகின்ற 15ஆம் தேதி குலசேகரப்பட்டினம் அருகே உள்ள பெரியதாளை மற்றும் திருச்செந்தூரில் நடத்தப்போவதாக அறிவித்துள்ள கல் இறக்கும் போராட்டத்தை தடை செய்ய கோரி புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக புதிய தமிழகம் கட்சியின் மாநில வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் ரமேஷ்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கல் உணவு, அது ஒரு சத்தான பொருள், அப்படி சத்தான ஆகாரம் சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் இன்னைக்கு புகார் மனு கொடுத்துருக்கோம். யார் அந்த சார் என்பதற்கு பதில் தெரியவில்லை என்றால் இது போன்ற பாலியல் தொல்லைகள் தொடரும் என பாஜக மாநில மகளிர் அணி தலைவி உமாராணி ராஜன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி உமாராணி, பெண் குழந்தைகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி உமாராணி, பெண் குழந்தைகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். சார், யார் அந்த சாருங்கிறத சொன்னா ஒரு பயம் வரும். யாரோ செய்த தப்புக்கு யாரோ தண்டனை அணிவிச்சா குற்றம் செஞ்ச வெளியில தானே இருக்கிறான், தப்பு செய்யற வழியில எல்லாம் இருக்கிறான். யாரு தப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தண்டனை கிடைச்சதுன்னு சொன்னா நியாயம். தப்பு செஞ்சவன் வேற, தண்டனை அணிவிக்கிறான் வேற அப்படின்னு சொல்லும் போது கட்டாயமாக இந்த குற்றங்கள் தொடர்ந்துதான் போகும். திருவாரூரில் ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்க சென்றபோது ஏடிஎம் மிஷினுக்கு அருகே 500 ரூபாய் நோட்டுகள் சுருட்டாக கட்டி கிடந்த நிலையில் அதனை பத்திரமாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நபருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மேலும் அரசு கூட்டுறவுத்துறையில் சார் பதிவாளராக பணிபுரிந்து வரும் ஐயப்பனிடம் பணம் எங்கிருந்து கிடைத்தது என்பது குறித்த கடிதத்தையும் திருவாரூர் நகர காவல் நிலைய போலீசார் பெற்றுக் கொண்டனர். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியின் 10வது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் கல்லூரி முதல்வர் பொறுப்பு ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் 101 மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் சாத்தாங்காடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமுக சார்பில் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் அறிமுக ஆலோசனை கூட்டம் திருவொற்றியூர் 1வது மண்டல குழு தலைவரும் பகுதி செயலாளருமான திமு தனியரசு MC தலைமையில் நடைபெற்றது. இதில் திமுக துணைத் தலைவர் மாநில வர்த்தக அணி செயலாளர் மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழக காவலர் வீட்டு வசதி வாரியம் சார்பில் காஞ்சிபுரத்தில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் தீயணைப்பு நிலையம் மற்றும் விஷ்ணு காஞ்சி காவல் நிலைய கட்டுமான பணிகளை தமிழக காவலர் வீட்டு வசதி வாரிய டிஜிபி சைலேஷ்குமார் யாதவ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டிஜிபி சைலேஷ்குமார் யாதவ், மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில்தான் 54% மேல் காவல்துறையினருக்கு குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளது என்றும் வரும் காலங்களில் தமிழக அரசின் இலக்காக 75% காவலர் குடியிருப்பு அமைக்க பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். அதுல எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ப்ரையாரிட்டி பேசிஸ்ல அவங்க டிசைட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி எங்கெங்க ஃபர்ஸ்ட் இதை ரிப்பேர் பண்ண முடிஞ்சாச்சு. இந்த வருஷம் திரும்பி பார்க்குறேன், அந்த எந்த அவங்க இது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் எங்கே ரிப்பேர் பண்ணோம், அதுக்கப்புறம் எங்கே ரிப்பேர் பண்ணோம், அது பிரகாரம் திரும்பி கன்ஸ்ட்ரக்ஷன் இதை ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ணும். புதுக்கோட்டை காந்தி நகரில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு கூட்டு திருப்பலி பிரார்த்தனையில் கலந்து கொண்டனர்.
வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே ரயில் தண்டவாளத்தில் காவலர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேவூரில் உள்ள தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் பணியாற்றி வந்த திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் உடலை கைப்பற்றி உயிரிழப்பு குறித்து வழக்கு பதிவு செய்து காட்பாடி ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் இருந்து கேரளாவுக்கு கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கஞ்சா கடத்த உள்ளதாக கம்பம் வடக்கு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்த நிலையில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட செல்வம், சாந்தி ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் இருந்து கஞ்சாவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். தமிழ்நாட்டில் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக மாநிலங்களவை தேர்தல் நடத்தும் அதிகாரி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 6 மாநிலங்களவை இடங்களுக்கு 13 பேர் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்த நிலையில் முன்மொழிவு கடிதம் இல்லாததால் சுயேட்சை வேட்பாளர்களின் 7 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை அடுத்து வில்சன், சிவலிங்கம், சல்மா, கமல்ஹாசன், இன்பதுரை, தனபால் ஆகிய 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே அறநிலையத்துறைக்கு சொந்தமான எல்லைப்பிடாரியம்மன் கோவிலை நிதி பற்றாக்குறை காரணமாக புதுப்பிக்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக அப்பகுதி கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் அறநிலைத்துறை அமைச்சர் நேரில் பார்வையிட்டு அறநிலைத்துறை சார்பில் நிதி ஒதுக்கீடு செய்து கோவில் பணிகளை முழுமையாக சீரமைத்து தர வேண்டும் என தமிழக அரசுக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே 2 நாட்களாக மின்சாரம் வழங்கவில்லை என கூறி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அரக்கண்டநல்லூர் மற்றும் கண்டாச்சிபுரம் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வாகன உரிமம் மற்றும் உரிமம் புதுப்பிப்பது போன்ற பணிகளுக்காக அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாக எழுந்த பொதுமக்களின் புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் போக்குவரத்து அலுவலகத்தில் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,70,000 ரூபாய் பணத்தை கைப்பற்றினர். இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பணத்தை பறிமுதல் செய்து வாகன ஆய்வாளர் மாணிக்கம், அலுவலக ஊழியர்கள் மற்றும் இடைத்தரகர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பாலாற்றை மீட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வழக்கு தொடர்பாக சம்பந்தப்பட்ட இடங்களை ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி சத்யநாராயணன் மற்றும் அவரது குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். மேலும் முதற்கட்டமாக மத்திய அரசின் மானியத்தில் இயங்கி வரும் தோல் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையமான ராணிடெக் நிறுவனத்தில் ஆய்வு செய்துள்ளனர். மதுரையில் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஸ்ரீ மகா பெரியவர் கோவிலில் அனுக்கிரகம் அமைப்பு நிறுவனர் பாலு தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்வில் சிறுவர், சிறுமியர், பெண்கள் உட்பட பலர் பங்கேற்று மெழுகுபத்தி ஏந்தி உயிரிழந்தவர்களுக்காக அஞ்சலி செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே சட்டவிரோதமாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த வீரசூரன் மற்றும் அருண்குமார் என்ற 2 இளைஞர்களை அப்பகுதி ரோந்து பணி போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகளிடமிருந்து 1 கிலோ 100 கிராம் கஞ்சா மற்றும் பைக்கை பறிமுதல் செய்த திருச்சுழி போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மத்திய அரசு தமிழக மாணவ மாணவிகளின் கல்விக்கு தர வேண்டிய 2500 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக வழங்க கோரி மக்கள் மசோதா கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மசோதா கட்சியின் பொதுச் செயலாளர் ரூபன் பேசுகையில், இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் கல்வி நிலை 2ஆம் இடத்தில் உள்ளது என்றும் இதை பொறுக்காத மத்திய அரசு தமிழக மாணவ மாணவிகளின் கல்விக்காக தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் வஞ்சிக்கிறது என பேசினார்.
சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே லாரியின் முன்பக்க டயர் வெடித்து எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவர் படுகாயங்களுடன் உயிர் பிழைத்த நிலையில் சிவா என்ற நபர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த கொங்கனாபுரம் போலீசார் படுகாயமடைந்தவரை சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உயிரிழந்தவரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே இருசக்கர வாகனம் மீது டிராக்டர் மோதிய விபத்தில் மகேந்திரன் என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் கனகராஜிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு நகராட்சிக்கு உட்பட்ட குண்டூர் ஏரியில் தூர்வாரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு நகர்மன்ற தலைவர் தேன்மொழி நரேந்திரன், துணைத் தலைவர் அன்பு செல்வன் மற்றும் சார் ஆட்சியர் மாலதிகளன் உள்ளிட்ட அலுவலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் செத்து மிதக்கும் மீன்களால் வீசும் துர்நாற்றத்தால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர். மேலும் இதனால் தண்ணீரில் சுகாதார சீர்கேடு ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே போலி பத்திரம் மூலம் கிணற்றை அபகரித்த நபர் மீதும் நெல் அறுவடை இயந்திரத்தை தீ வைத்த மர்ம நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட நபர் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ள சம்பவம் காண்போரை கலங்க செய்துள்ளது. மேலும் இது குறித்து சங்கராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட நபர் தெரிவித்துள்ளார். எங்க இடத்த வந்து போர்ச்சரியா பண்ணிட்டானுங்க, கிணத்து ஏதிக்கிட்டானுங்க. எங்க பக்கத்து காட்டுக்காரன் நடராஜ மோகன் சேகர் எழுதிக்கிட்டானுங்க. அதை வச்சுக்கிட்டு வந்து மூக்கனூர் தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயக்குமார் வந்து அதன் அடிப்படையில் மின்வரை பயன்படுத்தி எங்கள் காட்டில் வந்து ஜென்ரேட்டர் கொண்டு வந்து அராஜகமாக அடியார்களை கொண்டு வந்து குடுவாவில் கொண்டு வந்து பாருங்கள், குடுவா எடுத்துக்கிட்டு வந்து எங்களை வெட்ட வரத்தம் கொத்த வரத்தம் இதை பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ரெண்டாவது எங்கள் நெல் இருக்கிற வண்டியை வந்து கூலிப்படை வச்சு நடராஜமோகன் சேகர் மற்றும் தலைவர் மூக்கனூர் தலைவர் இவங்க எல்லாம் ராத்திரியில் பண்ணி 10 மணிக்கு மேலே வந்து எங்கள் டயர் நெல் இருக்கிற வண்டியை கொளுத்திட்டானுங்க. இதன் அடிப்படையில் வந்து சங்கராபுரம் நாங்கள் வந்து காவல் துணையத்தில் கொடுத்தோம். எந்த நடவடிக்கை எடுக்கலை. நாங்கள் வந்து இதோட எங்கள் உயிருக்கு ஆபத்தாக இருக்குதுங்க. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ரேஷன் கடையில் வழங்கப்படும் பொருட்களில் அளவை குறைத்து முறைகேடு நடப்பதாக கூறி பெண்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் பேரூராட்சியில் சாலையோரங்களில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பயனற்று இருப்பதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதனை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அரசு மருத்துவமனை, அரசு பள்ளிகள் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் அதிகமாக உள்ள இப்பகுதியில் புதிய சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 4வது நாளாக நடைபெறும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை முன்னாள் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை சந்தித்தார். தொடர்ந்து 2 நாட்களுக்குள் இந்த போராட்டம் முடிவுக்கு வரவில்லை என்றால் பாஜக போராட்டத்தை எடுத்து நடத்தும் என்று தெரிவித்தவர் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதனை பெரிதாக்கி ஆர்ப்பாட்டம் செய்ய போவதாக தெரிவித்துள்ளார். கேரளாவில் உள்ள இடுக்கி வண்டிப்பெரியாறு காவல் நிலையத்தில் பெண் காவலர் உடைமாற்றும் காட்சிகளை ரகசிய கேமரா மூலம் பதிவு செய்த வழக்கில் சக காவலர் வைஷிக் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் காவலர் அளித்த புகாரின் பேரில் வைஷிக் மீது பெண்கள் பாதுகாப்பு சட்டப்படி வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து பீரமேடு சிறையில் அடைத்தனர்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் முனியாண்டி என்ற இளைஞருக்கு தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் 35 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி உத்தரவிட்டுள்ளது. மேலும் சிறுமியின் எதிர்கால வாழ்விற்காக தமிழக அரசு 6 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், குஜராத்தில் நடந்த விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், குஜராத் முன்னாள் முதலமைச்சர் இறந்திருப்பது வருத்தத்தை அளிப்பதாக கூறியுள்ளார். குஜராத்தில் நடந்த விமான விபத்து என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியுள்ளான செய்தியாக இருக்கிறது. மிகவும் வேதனை அடைகிறோம். அந்த விமான விபத்தில் இருந்தவர்களுக்கு குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் எங்களுடைய அனுதாபத்தில் மரணமடைந்த முன்னாள் துணை முதலமைச்சர் அவர்களும் அதில் இறந்திருப்பது மிகவும் ஒரு வேதனையான செய்தி. உண்மையிலேயே மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. எதிர்பாராதமாக நடந்த விபத்து. எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.